அன்பார்ந்த மேல்நிலை 2ஆம் ஆண்டு மாணவர்களே, இன்று நாம் கற்க வேண்டிய பகுதி மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத்தமிழ் இயல் 4 கவிதை பேழை இடையீடு என்னும் தலைப்பு. மேல்நிலை 2ஆம் ஆண்டு இயல் 4 கவிதை பேழை இடையீடு என்னும் தலைப்பில் சி. மணி அவர்களால் இயற்றப்பட்ட கவிதையை காணப்போகிறோம். சி. மணியை பற்றிய குறிப்புகளை முதலில் காண்போம். நூல்வெளி என்ற தலைப்பிலே சி. மணியை பற்றிய சில குறிப்புகளை, ஆசிரியர் குறிப்புகளை முதலில் காண்போம். பெயர் சி. மணி. இயற்பெயர் சி. பழனியப்பன். அவர் பிறந்த ஆண்டு 1936ஆம் ஆண்டு, 1936. அடுத்தது புனை பெயர்கள் அப்படின்னா வே. மாலி செல்வம். சி. பழனிச்சாமியின், அதாவது சி. மணி என்கிற சி. பழனிச்சாமியின் புனை பெயர்களை எழுதுன்னு கேட்டால் வே. மாலி செல்வம். அவர் ஆற்றிய பணி அப்படின்னு சொன்னோம்னாக்கல ஆங்கில பேராசிரியராக பணியாற்றியவர். அவர் ஆங்கில பேராசிரியராக எங்கே பணியாற்றினார் அப்படின்னா சென்னை, குமாரபாளையம், தஞ்சை முதலான இடங்களில் உள்ள ஆசிரிய பயிற்சி கல்லூரிகளில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றியவர். அடுத்தது அவருடைய படைப்புகள் 1959ஆம் ஆண்டு முதல் சி. மணி என்பவருடைய படைப்புகளானது எழுத்து என்னும் இதழில் வெளிவந்துள்ளன. 1959ஆம் ஆண்டு முதல் அவரது படைப்புகள் எழுத்து என்னும் இதழில் வெளிவந்துள்ளன. அவர் நடத்திய சிற்றிதழ் எதுன்னு கேட்டால் நடை. அதாவது சிற்றிதழ் எதுன்னு கேட்டால் நடை. சி. பழனிச்சாமி அவர்கள் நடத்திய சிற்றிதழின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் நடை சொல்லலாம். அடுத்தது அவருக்கு வழங்கப்பெற்ற விருதுகள். அவருக்கு யாருக்கு வழங்கப்பட்ட விருதுகள்? சி. மணி பெற்ற விருதுகளை எழுதுக அப்படின்னு கேட்டாங்கள தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது 2 முறை வாங்கியிருக்கிறாரு. இரண்டாவது விளக்கு இலக்கிய விருது, விளக்கு இலக்கிய விருது. மூன்றாவது அவருடைய விருதுகள் நம்ம சொன்னோம்னாக்கல ஆசான் கவிதை விருது, ஆசான் கவிதை விருது, கவிஞர் சிற்பி விருது. 4வதாக கவிஞர் சிற்பி விருது. சி. மணி பெற்ற விருதுகளின் பெயர்களை எழுதுன்னு கேட்டால் 1 விளக்கு இலக்கிய விருது, 2 தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது, 3 ஆசான் கவிதை விருது, 4 கவிஞர் சிற்பி விருது என அவர் விருதுகளை பெற்றிருக்காப்புல. அடுத்தது அவர் ஆங்கில பேராசிரியர் என்பதனால, அதாவது சீன மெய்யியல் நூலான தாவோ தே ஜிங், தாவோ தே ஜிங் என்ற நூலை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். ஆக சி. மணி அவர்களினுடைய மொழிபெயர்ப்பு நூலின் பெயரை எழுதுன்னு கேட்டால் தாவோ தே ஜிங், தாவோ தே ஜிங் என்று நம்ம சொல்லணும். அடுத்தது அவருடைய இலக்கண நூல் அப்படின்னு சொல்லணும்னா யாப்பும் கவிதையும். சி. மணியினுடைய இலக்கண நூல் என்னது? யாப்பும் கவிதையும். அடுத்தது அவருடைய கவிதை தொகுப்புகள் அப்படின்னு எடுத்தோம்னா 1 இதுவரை, அதாவது சி. மணி அவர்கள் இயற்றிய கவிதை நூல்களை எழுதுகள், அது கவிதை தொகுப்புகளை எழுதுன்னு கேட்டால் 1 இதுவரை, 2வது ஒளிச்சேர்க்கை, 3வது வரும் போகும். 3வது என்ன சொல்லலாம்? வரும் போகும். இன்னொரு சொல்ல பார்க்கலாம். இதுவரை, ஒளிச்சேர்க்கை, வரும் போகும் முதலான கவிதை தொகுப்பு நூல்களை இயற்றியுள்ளார். மறைவுன்னு சொன்னால் 2009ஆம் ஆண்டு. அது சற்று குறிப்புகள் அப்படியே பாருங்க பார்க்கலாம். பெயர் சி. மணி. இயற்பெயர் சி. பழனிச்சாமி. பிறந்த வருடம் 1936. புனை பெயர், அவர் வழங்கப்பட்ட புனை பெயர்னா வே. மாலி, வே. மாலி செல்வம் என்ற புனை பெயர்களில் படைப்புகளை தந்தவர். அடுத்தது அவர் ஆற்றிய பணி ஆங்கில பேராசிரியர், ஆங்கில
பேராசிரியர். இதழ், அவர் நடத்தி வந்த இதழ் எழுத்து 1959 ஆண்டு முதல் எழுத்து என்ற இதழின் மூலமாக அவருடைய படைப்புகள் தொடர்ந்து வெளிவந்துள்ளன. சிற்றிதழ், அவர் நடத்திய சிற்றிதழின் பெயர் என்னன்னாக்கல நடை என்ற சிற்றிதழை நடத்தியவர். விருதுகள்: 1 விளக்கு இலக்கிய விருது. ஒன்று என்ன சொன்னா, விளக்கு இலக்கிய விருது. 2 தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது. இது 2 முறை பெற்றதா நம்ம சொல்லிட்டோம். 3ஆவதா சொன்னோம்னா ஆசான் கவிதை விருது. 3வது ஆசான் கவிதை விருது. 4வது கவிஞர் சிற்பி விருது. கவிஞர் சிற்பி விருது. மொழிபெயர்ப்பு நூல், அவருடைய மொழிபெயர்ப்பு நூல் வந்து எதுன்னு கேட்டால் தாவோ தேஜிங் என்று சொல்லப்படக்கூடிய மொழிபெயர்ப்பு நூலை தமிழில் அதாவது சீன மெய்யியல் நூல் எதுன்னு கேட்டாங்களோ தாவோ தேஜிங். அந்த சீன மெய்யியல் நூலை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டால் சி மணி என்கிற சி பழனிசாமி. ரைட். அவர் இயற்றிய இலக்கண நூல் யாப்பும் கவிதையும். அவர் இயற்றிய மொழிபெயர்ப்பு நூல் யாப்பும் கவிதையும். அடுத்தது அவருடைய கவிதை தொகுப்புகள் அப்படின்னு சொன்னோம்னா 1 இதுவரை. 2வது வரும் போகும். 3வது ஒளி சேர்க்கை. மறைவு 2009 ஆண்டு. ஆக இதுவரை பற்றிய குறிப்புகள் நமக்கு டக்கு நம்ம இதில் முக்கியமான செய்திகளை பார்த்தோம்னாங்களே, சி மணியினுடைய வேறு பெயர்கள் என்ன, சி மணிக்கு வழங்கப்பெற்ற புனைப்பெயர்களை எழுதுக. வே மாலி செல்வம். அவர் ஆற்றிய பணி ஆங்கில பேராசிரியர். அவருடைய படைப்புகள் எந்த இதழில் வெளிவந்துள்ளன்னு கேட்டால் எழுத்து. அவர் நடத்திய சிற்றிதழ் என்னன்னு கேட்டால் நடை. அவர் பெற்ற விருதுகள் என்னன்னு கேட்டால் விளக்கு இலக்கிய விருது. 2 தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது. 3வது வந்து ஆசான் கவிதை விருது. 4வது வந்து கவிஞர் சிற்பி விருது. அவருடைய மொழிபெயர்ப்பு நூல் எதுன்னா சீன மெய்யியல் நூலான தாவோ தேஜிங் அப்படிங்கிறது. அவருடைய இலக்கண நூல் எதுன்னு கேட்டால் யாப்பும் கவிதையும். அவருடைய கவிதை தொகுப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரை. இப்போ இந்த இதுவரை என்ற கவிதை தொகுப்பு நூலிலிருந்து தான் இடையீடு என்னும் தலைப்பில் நமக்கு ஒரு பாடமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது ஒளிச்சேர்க்கை, வரும் போகும். மறைவுனா 2009 ஆண்டு மறைந்ததாக சொல்லப்படுகிறது. இப்போ அடுத்தது இந்த இடையீடு என்ற தலைப்பின் மூலமாக நுழையுமுன் என்ற பகுதியில் முன்னுரையாக நமக்கு சொல்லப்படக்கூடிய சில செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தேடலை விரிவாக்குவது கல்வி. கல்வி வந்து என்னது, நம்ம கல்வியை வந்து கற்க நமக்கு அறிவி பரந்த கடலை போல, அதாவது கல்வியை கற்க அறிவானது நமக்கு பரந்த கடலை போல பெருகிக்கொண்டே இருக்கும். ஆக நாம் கல்வியை கற்க அறிவு என்பது பெருகிக்கொண்டே இருக்கும். இப்போ நம்ம வள்ளுவன் சொல்வதை போல அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவு அற்றம் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள் அழிக்கல் ஆகா அரண். அறிவு அற்றம் காக்கும் கருவி. மனிதனை அழிவிலிருந்து காக்கக்கூடியது வந்து எதுனாக்கல அறிவு. அந்த அறிவை தரக்கூடியதான் கல்வியை நம்ம சொல்கிறோம். ஆக ஒரு மனிதனை அறிவிலிருந்து பாதுகாக்கக்கூடியது கல்வி என்ற கருத்தை வந்து வரையறுத்திருக்காங்க. அடுத்தது சாதிக்கும் திறனையும் சறுக்கல்களில் சில நேரங்களில் நமக்கு கவலைகள், துன்பங்கள், தோல்விகள் இந்த மாதிரி சறுக்கல்கள் ஏற்படுகின்ற பொழுது நம்பிக்கையாய் நமக்கு துணையாக நின்று அறிவை வழங்குவது கல்வியாகும். அதாவது சாதிக்கும் திறனையும் சறுக்கல்கள் நமக்கு தோல்விகள் ஏற்படுகின்ற பொழுது
நம்பிக்கை அளிக்கின்ற வகையில் நமக்கு துணையாக அமைந்த அறிவை வழங்கக்கூடியது வந்து எதுனா கல்வி. ஆக தேடலை விரிவாக்குவது, கற்க அறிவை பெருக்கிக் கொண்டே இருப்பது கல்வியாகும். ஏனெனில் கல்விதான் உலகத்தில் அழியாத சிறந்த செல்வம். செல்வங்களிலே அழியா செல்வம் கல்வி செல்வம். ஆகவே அவற்றை நாம் தேடி கற்க வேண்டும். அடுத்தது இதில் நமக்கு உணர்த்தப்படக்கூடிய கருத்துக்கள். அடுத்தது கற்பித்தலும் கற்றலும் ஒருங்கிணைதல். கற்பித்தலும் கற்றலும் ஒருங்கிணைதல் கற்றலில் வெற்றியை உருவாக்குன்றாங்க. கற்பித்தலும் கற்பிப்பதும் கற்பதும் ஒருங்கிணைவதால் கற்றலில் வெற்றியை தரும். அதாவது ஆசிரியர் பாடத்தை நடத்துகின்ற பொழுது மாணவன் ஒரு முகப்பட்ட மனதோடு அவற்றை ஊன்றி கவனித்தால் அந்த கற்றலானது வெற்றியை தரும். அதுதான் நமக்கு இங்கே சொல்கிறாங்க. கற்பித்தலும் கற்றலும் ஒருங்கிணைதல், கற்பித்தலும் கற்பதும் ஒருங்கிணைதல் கற்றலில் வெற்றியை தரும் என்ற செய்தியை சொல்கிறாங்க. ஆசிரியர் கற்பிக்கின்ற பொழுது மாணவன் கருத்தூன்றி அவற்றை கற்றால் நமக்கு பயன் தரக்கூடியதாக அமையுங்கிற செய்தியை நமக்கு சொல்லலாம். அடுத்தது கொடுப்பது, அதாவது கொடுக்கின்ற மனம் என்று சொல்லனாக்கல கொடுக்கின்ற மனதின் செய்திகளை ஆசிரியர் தம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மாணவர்களுக்கு எடுத்துரைக்கின்ற பொழுது, கற்பிக்கப்படுகின்ற பொழுது வாங்குகின்ற மனம், அதாவது மாணாக்கர்கள் வந்து வாங்கக்கூடிய, அதாவது ஆசிரியர் கற்பிக்கப்படுகின்ற கருத்துக்களை மாணாக்கர் அதாவது உள்வாங்கி கொள்ளுகின்ற பொழுது முழுமையான கருத்துக்களை ஏற்பதில்லைன்னு சொல்கிறாங்க. கொடுக்கின்ற மனதின் செய்திகளை வாங்குகின்ற மனமானது முழுமையாக ஏற்பதில்லை. நம்ம கூட ஏதோ ஒரு திரைப்படத்துக்கு போகிறோம், திரைப்படத்தை பார்க்குறோம், சில வசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னால 10 சொற்கள் வருதுனாக்கில் அதில் நமக்கு ஒரு 5 சொற்கள் 6 சொற்கள் தான் நினைவுக்கு வரும். அந்த மாதிரி கொடுக்கின்ற மனதினுடைய செய்திகளை வாங்குகின்ற மனமானது முழுமையாக ஏற்பதில்லை என்ற செய்தியை இங்கே முன்னுரையாக சொல்லியிருக்காங்க. இப்போ இதனுடைய பின்விளைவுகள் என்னென்னா, இதனால் அதாவது கற்பித்தலுக்கும் கற்றலுக்கும் இடையே இடையீடுகள் ஏற்படுவதுண்டு. கவனவாங்க, என்னத்துக்கு வரண்டு. இதனால் அதாவது கொடுக்கின்ற மனதின் செய்திகளை வாங்குகின்ற மனம் முழுமையாக ஏற்காததனால கற்பித்தலுக்கும் கற்றலுக்கும் இடையே இடையீடுகள் ஏற்படுகின்றன. சில நேரங்களில் நல்ல விளைவுகளும் ஏற்படுவது உண்டு. சில நேரங்களில் இடையீடுகள் ஏற்படுகின்றாங்க, சில நேரங்களில் கற்றலுக்கும் கற்பித்தலுக்கும் இடையே நல்ல விளைவுகளும் ஏற்படுகிறது என்ற செய்தியை நமக்கு சொல்லியிருக்காங்க. இது முன்னுரையான செய்திகள். இப்போ நம்ம பாடம் சார்ந்த செய்தி இடையீடு என்னும் தலைப்பில் அமைந்திருக்கின்ற கவிதையை பார்க்க போகிறோம். இந்த இடையீடு என்னும் கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா இதுவரை. ஆக இதுவரை என்ற கவிதை தொகுப்பு எழுதியவர் யாருன்னா சி. மணி என்று அழைக்கப்படுகின்ற சி. பழனிசாமி. சி. மணியினுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டாக்கல சி. பழனிசாமி. என்னன்னு சொல்லணும்? சி. பழனிசாமின்னு சொல்லணும். இப்போ இடையீடுங்கிறாங்களே, இடையீடுன்னா என்ன? அதாவது ஒரு செயலை செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற தடையை, குறுக்கீட்டை, அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? இடையீடு என்கிறோம். ஒரு செயலை செய்கின்ற பொழுது அப்போது ஏற்படுகின்ற அந்த தடைக்கல்லை அல்லது குறுக்கீட்டை நாம் இடையீடு என்று சொல்கின்றோம். அந்த வகையில் இங்கே இடையீடு என்பது கவிஞனுடைய உளம் சார்ந்த கருத்துக்கும் அவனுடைய படைப்பாக்கத்திற்கும் இடையே இருக்கின்ற கருத்துக்களை வந்து நமக்கு இங்கே குறியீடுகளாக எடுத்து உரைக்கப்படுகிறது. இடையீடு என்னும் கவிதையில் சி. பழனிசாமி அவர்கள் குறிப்பிடுகின்ற குறியீடுகள் யாவை அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த குறியீடுனா என்ன? குறியீடுனாக்குள்ள குறிப்பு பொருள். குறியீடுனா என்னன்னு சொல்லலாம்? குறிப்பு பொருள். அப்போ இந்த குறிப்பு பொருள்கள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்குல, கவிஞர் சி. பழனிசாமி அவர்கள் இந்த பாடலின் வாயிலாக உணர்த்தப்படக்கூடிய குறிப்பு பொருள் கவிஞனுடைய மனம் சார்ந்த எண்ணம். நல்லா என்ன வச்சுக்கோ, கவிஞனுடைய மனம் சார்ந்த எண்ணம் ஒன்று. இரண்டாவது வந்து அந்த கவிதையை வெளிப்படுத்துகின்ற அழகு, கவிஞன் அந்த கவிதையை வெளிப்படுத்துகின்ற அழகு, அது வெளிப்படுத்தும் முறை. சரியா? மூன்றாவது வந்து அந்த கவிதையை உள்வாங்குகின்ற வாசகனுடைய மனநிலை, கவிதையை உள்வாங்குகின்ற வாசகனுடைய மனநிலை ஆகிய மூன்றும் தான் இந்த
இந்த கவிதையினுடைய குறியீடுகள் ஆகும். ஸோ இந்த பாடலை முறையை ஒரு முறை அப்படியே படிச்சுட்டு வரலாம். சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை, எத்தனையோ மாற்றங்கள் குறிதவறிய ஏமாற்றங்கள், மனம் புழுங்க பல உண்டு, குதிரை வரைய குதிரையே வராது, கழுதையும் வரலாம் இரண்டும் கலக்கலாம், எலிக்கு பொறி வைத்தால் விரலும் விழுவதுண்டு, நீர் தேடி அலையும் போது இளநீரும் கிடைக்கும், என்றோ ஒருமுறை வானுக்கு விளக்கடிக்கும் வால்மீனாக சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில் சிக்கல், கனியின் இனிமை கனியில் மட்டும் இல்லை, சோய்போன் பசியை சோய் முடிச்சை சார்ந்தது, எண்ணம் வெளியீடு கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல, எண்ணம் வெளியீடு கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல, ஒன்றென்றால் மூன்றான காலம்போல் ஒன்று, ஒன்றென்றால் மூன்றான காலம்போல் ஒன்று. இந்த கவிதையை பார்க்கலாம் வாங்க. சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை. அதாவது கவிஞன் தன் உள்ளத்தில் உதித்த கருத்துக்களை எல்லாம் முழுமையாக சொற்களில் சொல்லுகின்ற பொழுது அவை முழுமை பெறுவதில்லை என்ற செய்தியை சொல்றாங்க. எத்தனையோ மாற்றங்கள் குறி தவறிய ஏமாற்றங்கள், மனம் புழுங்க பல உண்டு. எத்தனையோ மாற்றங்கள் அப்படின்னா கவிஞனுடைய உயர்ந்த கருத்துக்களை, அதாவது கவிஞன் தம் உள்ளத்தில் நினைக்கின்ற அந்த எண்ணங்களை கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற பொழுது எத்தனையோ மாற்றங்கள் எதிர்பாராமல் ஏற்பட்டு விடுகின்றன. அதனால குறி தவறிய ஏமாற்றங்கள், கவிஞன் தம்முடைய லட்சியமாக கொண்ட இலக்கினை அடையாமல் ஏமாற்றம் அடைவதனால அவனுடைய உள்ளத்தில் மனம் புழுங்கப்படும். அவனுடைய உள்ளம், கவிஞனுடைய உள்ளமானது மனம் வருத்தம் அடைவதற்கு பல காரணங்கள் உண்டு. அதாவது கவிஞனுடைய எண்ண கருத்துக்கள் முழுமையாக வெளிப்படாமல் பல்வேறு வகையான மாற்றங்கள் ஏற்படுவதனால, அவனுடைய இலக்குகள் ஏமாற்றப்படுவதனால கவிஞன் மனச்சோர்வு அடைகின்றான். அதனால் அவனுடைய மனங்கள் வருந்துவதற்கு பல காரணங்களாக உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குதிரை வரைய, இது கூட பாருங்க ஒரு நகைச்சுவையா சி மணி அவர்கள் இதில் சொல்லியிருக்காரு. குதிரை வரைய குதிரையே வராது, கழுதையும் வரலாம் இரண்டும் கலக்கலாம். இரண்டும் கலக்கலாம்னா கழுதையாகவும் தெரியுமா குதிரையாகவும் தெரியுமா, அதான் இரண்டும் கலக்கலான்றாங்க. ஆக இங்க குதிரை வரைய குதிரையே வராது அப்படின்னா கவிஞன் குதிரை வரைய தொடங்குகிறாராம். கவிஞன் குதிரை வரைய தொடங்குகிறாராம். ஆனால் அப்படி வரைகின்ற பொழுது அந்த குதிரையினுடைய வடிவமானது அமையவில்லைன்னு சொல்றாங்க. அது பார்ப்பதற்கு கழுதையின் வடிவத்தை போல அமைகிறது, கழுதையின் வடிவமாக தெரிகிறதுன்னு சொல்றாங்க. இரண்டும் கலக்கலாம் அப்படின்னா அதை மேற்கொண்டு அதை பார்த்தாக்கல, அதாவது குதிரையாகவும் தெரியுது கழுதையாகவும் தெரிகிறது. ஆக இரண்டும் பொருந்துகின்ற மாதிரி தெரியுது. பார்ப்பதற்கு பாதி உருவங்கள், அந்த உருவத்தை பார்த்தா பாதி கழுதை என்று சொல்லலாம் குதிரை என்று சொல்லலாம் என்ற வகையில் அமைஞ்சிருக்குது. அப்போ இந்த பாடலின் மூலமாக கவிஞன் உணர்த்தப்படக்கூடிய குறியீடு என்னன்னா, கவிஞன் தன்னுடைய படைப்புகளை, தன்னுடைய உள்ளார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவன் விரும்பிய கருத்துகள் பாதி அமையுமா. அவன் உள்ளார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த உள்ளார்ந்த கருத்துக்கள் முழுமை பெறுவதில்லையா, அது பாதி பகுதியாக அமையும். எப்படி பகுதி அமைன்னா, இங்கே எப்படி பாதி குதிரையா தெரியுது பாதி பார்க்கறது கழுத மாதிரி தெரியுதுன்னு சொல்றோமோ, அந்த மாதிரி கவிஞன் விரும்பிய கவிதையில் இடம்பெறுகின்ற சொற்கள் பாதியாகவும், அதே நேரத்தில் அவன் விரும்பாத சொற்கள் பாதியாகவும் இடம்பெறுகிறது என்பதை குறியீடாக உணர்த்துகின்றனர். அடுத்தது எலிக்கு பொறி வைத்தால் விரலும் விழுவதுண்டு, நீர் தேடி அலையும் போது இளநீரும் கிடைக்கும். அதாவது எலியை பிடிப்பதற்கு வைக்கப்படுகின்ற பொறியில் விரலும் அகப்பட்டு துன்புறுவதுண்டு. அதை போல நீர் தேடி அலையும் போது இளநீரும் கிடைக்கும். அதாவது தாகத்திற்கு தண்ணீர் தேடி அலைகின்ற பொழுது தண்ணீருடைய தாகத்தை போக்குவதற்காக நீர் தேடி அலைகின்ற பொழுது எதிர்பாராத விதமாக இளநீரும் கிடைப்பதுண்டு. அதை போல இங்கு உணர்த்தப்படக்கூடிய செய்தி என்னன்னா, இதில் உணர்த்தப்படக்கூடிய குறியீட்டு செய்தின்னா, சில நேரங்களில் சில கவிதைகள்
கவிஞருக்கு மிக உயர்ந்த சிறப்பினை தரும். எதை போலன்னா, பருகுவதற்கு நீர் கிடைத்தால் போதும் என்று தேடி அலைகின்ற பொழுது எதிர்பாராத விதமாக இளநீர் கிடைப்பதை போல கவிஞனுடைய படைப்புகள் சில நேரத்தில் உயர்ந்த சிறப்புகளை பெற்றுத்தரும். கவிஞனுக்கு உயர்ந்த சிறப்புகளை பெற்றுத்தருங்கிற செய்தியை குறியீடா சொல்றாங்க. என்றோ ஒருமுறை வானுக்கு விளக்கடிக்கும் வால்மீனாக சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில் சிக்கல். அதாவது வானத்தில் மிக மிக அரிதாக தோன்றுகின்ற வெளிச்சத்தை தருகின்ற வால்மீனை போல கவிஞன் தன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை என்றோ ஒரு நாள் சொல்லுவதற்கு சொற்களால் வந்தாலும் அவற்றை உள்வாங்குகின்ற வாசகனுடைய மனநிலையில் சிக்கலை உண்டாக்கும் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. அடுத்தது, கனியின் இனிமை கனியில் மட்டும் இல்லை, சுவைப்போன் பசியை சுவை முடிச்சை சார்ந்தது. அதாவது ஒரு பழத்தினுடைய இனிமையானது சுவையானது அந்த பழத்தை பொறுத்தது கிடையாது அப்படிங்கிறார் கவிஞர். சுவைப்போல் பசியை சுவை முடிச்சை சார்ந்தது. அந்த பழத்தை உண்ணுபவனுடைய பசித்தன்மையினையும் அவனுடைய நாவிலே இருக்கின்ற சுவை முடிச்சுகளையும் சுவை நரம்புகளையும் சார்ந்தது என்று கவிஞர் குறிப்பிடுகிறார். இது எப்படி சொல்லலாம்னாக்கில், ஒரு 3 மனிதர்களை எடுத்துட்டோம்னா, அதாவது ஒரு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு போட்டிருக்கிறாரு, இன்னொருத்தர் காலையில் சாப்பிட்டு மதிய உணவுக்கு தயாராக இருக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையிலையும் சாப்பிடல மதிய உணவும் சாப்பிடாம பசி துன்பத்தோடு இருக்கிறாரு. இதை பார்க்கின்ற பொழுது ஒரு வாழைப்பழத்தை எடுத்து கொடுத்தோம்னா மனநிறைவோடு சாப்பிட்டுட்டு உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டுருக்கிறவருக்கு சுவை ஒன்றும் தெரியாது. ஏன்னா அவர் மனநிறைவாக சாப்பிட்டுட்டு இருக்கிறார், பசியோட தன்மை இல்லாமல். காலையில் சாப்பிட்டு மதிய சாப்பாடு தயாராக இருக்குது, அவருக்கு அந்த வாழைப்பழத்தை கொடுத்தா ஓரளவுக்கு அந்த பசி, அதாவது பசியோட தன்மை இருக்கிறதுனால ஓரளவுக்கு சுவையை ஊட்டக்கூடிய வகையில் அந்த வாழைப்பழம் தெரியும். காலையும் சாப்பிடாம மதியம் சாப்பிடாம இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இடத்துல ஒரு வாழைப்பழத்தை கொடுத்தோன்னா அதனுடைய சுவையின் இனிமை உயர்ந்து காணப்படும். அதுதான் அங்கே சொல்லி சொல்கிறாங்க. அங்கே படைப்புகள் என்பது கற்பவரினுடைய ஆழ்ந்த மனத்தை பொறுத்தது, கற்பவருடைய விருப்பத்தை பொறுத்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக கனியினுடைய இனிமையானது ஒரு பழத்தினுடைய சுவையானது அந்த பழத்தை பொறுத்து கிடையாது, அதாவது அந்த பழத்தை உண்ணுவனுடைய பசியினுடைய தன்மை பொறுத்து கனியினுடைய சுவை அமையும் என்கிறார். அடுத்தது, எண்ணம், வெளியீடு, கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல, ஒன்று என்றால் மூன்றான காலம் போல் ஒன்று. இந்த மூன்றான காலம் அப்படின்னாக்கல இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லப்படக்கூடிய 3 காலங்கள். அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லி இடையீடு என்னும் கவிதையில் உணர்த்தப்படக்கூடிய குறியீடுகள் என்னென்று, அதான் கவிஞனுடைய கவிதை சார்ந்த எண்ணம். அந்த கவிதையிலிருந்து அந்த கவிதையை வெளிப்படுத்தும் அழகு, அந்த கவிதையை வெளிப்படுத்தும் வண்ணம், வண்ணம்னா அழகு. அடுத்தது வந்து அந்த கவிதையை உள்வாங்கி கொள்ளுகின்ற வாசகனுடைய மனநிலை ஆகிய இந்த 3ம் தான் சி. பழனிசாமி அவர்கள் இடையீடு என்னும் கவிதையிலே உணர்த்தப்படக்கூடிய சிறந்த குறியீடுகளாக சொல்லப்படுகிறது. ஆக எண்ணம், அதான் கவிஞனுடைய கவிதை சார்ந்த எண்ணம். அடுத்தது கவிஞன் அந்த கவிதையை வெளிப்படுத்துகின்ற முறை, வெளியிடுகின்ற முறை, அதே நேரத்தில் வந்து அந்த கவிதையை உள்வாங்கி கொள்ளுகின்ற வாசகனுடைய மனநிலை, அதாவது உள்ள நிலை ஆகிய இந்த 3ம் எப்பொழுதும் ஒன்றாக அமையாது. ஆகிய 3ம் எப்பொழுதும் ஒன்றாக அமையாது. அப்படி ஒன்று என்று கூறினால், அதாவது காலத்தை இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3ஆக போக்கப்படக்கூடிய அந்த முக்காலமும் ஒரு காலமாக அமைவதைப் போல இவை 3ம் ஒன்றாகும். காலம் என்பதை எப்படி 3ஆக பிரிச்சிருக்கிறோமோ அதே போல இவை 3ம், அதாவது தனித்தனி வகையில் பார்க்க இவை 3ம் ஒன்று தான். இருப்பினும் என்ன சொல்றாங்கனாக்கல, கவிஞனுடைய எண்ணம், அவனுடைய அந்த கவிதை வெளிப்படுத்துகின்ற அந்த முறையை, அதே மாதிரி கவிதை உள்வாங்கிக் கொள்கின்ற வாசனுடைய மனநிலை, இது எப்பொழுதுமே வந்து ஒன்றாக அமையாது. இவை 3ம் ஒன்று என்று கூறினால் முக்காலம், அதாவது ஒன்று என்று கூறினால் 3ஆன காலம் போல் ஒன்றாகும். அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லப்படக்கூடிய முக்காலமும் ஒன்று என்பதை போல் இதுவும் ஒன்றாகும் என்று கவிஞர் இடையீடு என்னும் தலைப்பிலே கவிதையை குறியீடாக நமக்கு உணர்த்தி காட்டியுள்ளார். மாணவர்களே, அதாவது இடையீடு என்னும் கவிதையில் சி. மணி அவர்கள் எடுத்துரைக்கின்ற செய்திகளை தொகுத்து எழுதுன்னு கேட்டார்கள, ஒரு 4-5 பத்திகளில் நம்ம சொன்ன செய்திகளை வந்து பத்தியாக பிரித்து எழுதணும்னா தேவையான செய்திகள் வந்துடும். குறிப்பிட்ட இடத்துல என்ன மாதிரி கேட்குறாங்களோ கேட்கறது தகுந்த மாதிரி நம்ம பேசுகிற செய்திகள் வந்து வரையறுத்தால் போதுமானது. இதில் நமக்கு ஆசிரியர் குறிப்புன்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அவருடைய இயற்பெயர் அப்படின்னு கேட்டால் சி. பழனிசாமி. அடுத்தது புனைப்பெயர் யாவைன்னு கேட்டாங்களே வே. மாலி செல்வம். அவர் ஆற்றிய பணின்னா ஆங்கில பேராசிரியர். எந்த இதழ் அவருடைய படைப்புகள் வெளிவந்ததுன்னா எழுத்து.
நடத்திய சிற்றிதழ் என்னன்னு கேட்டால் நடை. அவருக்கு வழங்கப்பட்ட விருதுகள் கேட்டால் விளக்கு இலக்கிய விருது. அடுத்தது விளக்கு இலக்கிய விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது, கவிஞர் சிற்பி விருது, இவைகளை நம்ம சொல்லலாம். அவருடைய மொழிபெயர்ப்பு நூலம், அதாவது சீன மெய்யியல் நூலான தாவோ தே ஜிங் என்ற நூல். அவர் இயற்றிய இலக்கண நூல்னா யாப்பும் கவிதையும். அவருடைய கவிதை தொகுப்புகள் நூல்கள் சொன்னால் இதுவரை, வரும், போகும், ஒளிச்சேர்க்கை. இந்த படைப்புகள் நமக்கு ஒரு மதிப்பெண்களையும் வரலாம். இந்த வினாக்கள் ஒரு மதிப்பெண்களையும் கேட்கலாம், 2 மதிப்பெண்களிலும் வரும். வினாவிற்கு ஏற்ற வகையில் விடை எழுதுங்கள். படிக்கின்ற பொழுது காணொலி காட்சியை காணுகின்ற பொழுது, மாணவர்களின் காணொலி காட்சியை காணுகின்ற பொழுது புத்தகத்தை வைத்துக்கொண்டு இந்த நூல்வெளி சம்பந்தமான பகுதியில் ஆசிரியர் சார்ந்த குறிப்புகளை நோட் பண்ணிங்க. பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த பாடவேளையில் நாம் சந்திப்போம்.